இப்போ இவரு உன்ன லவ் பண்ணுவாரு. வித் ப்ளஷர் சார். யூ ஆர் கோயிங் டூ மச். பிரஷர் ஆகுது, பிளட் பிரஷர் ஆகுது, எனக்கு தெரியும். நீங்க 2 பேரும் லவ் பண்ண வேண்டியதானே? ஓகே சார். ஹலோ. சவுண்ட் சரியில்லப்பா, பெல் அடிச்சிருச்சு. நாளைக்கு கிளாஸ் ஓபன் ஆச்சோ இல்லையா, 2 பேரும் புந்துருங்க. எதுல சார்? லவ்ல. வண்டி எடு. உன்னை அந்த குதிரை வச்சு ஜெயிக்கிறேன் பார். ஆடு சேகர், கெட் அப். கிடைக்கிற நேரத்துல படிக்கிறத விட்டுட்டு என்னடா இந்த விளையாட்டு? எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போட்டு ஒழுங்கா போய் படி. பட. ஏண்டி வயசுக்கு வந்த பொண்ணு நீ, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஏமா இந்த ஸ்கேட் ஒண்ணு குட்டே இருக்கா? ஐயோ, உனக்கு எப்படித்தான் புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அந்த மாலாவை பாருடி, அவளுக்கு விளையாட தெரியுதா என்னவோ, அவங்களோட சேர்ந்துக்கிட்டு கிஸ் ஆடுறா. ஐயா, அது கிஸ் இல்லம்மா, செஸ். அது என்ன கர்மமோ, அவள மாதிரியே நீ தேர்கிட்ட பேசி பழகி அவனை சைக்கிள்ல வளைச்சு போட்டுக்கிட்டாதானே அவன் உன் கழுத்துல 3 முடிச்சு போடுவான். ஆமா, அத்தா முஞ்ச பார்த்தாலே பிடிக்கல, எப்ப பார்த்தாலும் சுடு சுடுன்னு பேசுறாரு. அடி போடி இவள, அவன் முகத்தை ஏந்தி பாக்குற, அவன்கிட்ட இருக்கிற பணத்தை பாருடி. நான் அவன்கிட்ட அன்பா பேசுறதா உண்மையை நினைச்சிட்டு இருக்கியா? ஐயோ பொண்ணே, உன்னை எப்படியாவது அவன் தலையில கட்டணும் தான் நான் இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கேன், புரியுதா? ஒண்ணுமே தெரியாத மக்கா இருக்கியே. ஏமா, அப்பா கிட்ட போய் நான் என்னமா பண்ணணும்? ஆமாடி, எல்லாத்தையும் என்கிட்டே கேளு. உன்னை பெற்றதுக்கு சேகர் தம்பி. ஏன் உன் மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்கு? என் மூஞ்சி அப்படிதான். நீங்க ஏன் மூஞ்சி பாக்குறீங்க? பணத்தை பாருங்க. இந்த பணத்தை சொன்னேன். பணம் எப்படி இடுப்புல இருந்து கீழே விழுந்துருச்சு. நான் ஒருத்தி. ராஜா இல்ல, ஒரு வாய் சாப்பிடா. எனக்கு வேண்டாம், ஒரு வாய் சாப்பிடா. எனக்கு வேண்டாம், அவனுக்கு கொஞ்சம் பிடிங்க. சாப்பிட மாட்டேங்கிறா. ராஜா சாப்பிடா கண்ணா. சாப்பிடா கண்ணா. எனக்கு வேண்டாம்டா கண்ணா. எனக்கும் வேண்டாம்டா கண்ணா. போடா போக்கிரி, போடா போக்கிரி. நீ உப்பு மட்டும் தூக்குனாதான் நான் சாப்பிடுவேன். அவ்வளவுதானே? ஆமா. இரு. ஏறிக்க. நாய்க்கு ஒரு உருண்டையா, நரிக்கு ஒரு உருண்டையா, காக்காய்க்கு ஒரு உருண்டையா, குருவிக்கு ஒரு உருண்டையா, பாப்பாவுக்கு ஒரு உருண்டையா. சாப்பாடு போடு. அம்மா நீ வந்து போடுமா. சாப்பிடுற நீ வந்து போடுமா. ஐயா வந்தவன நான் லேடிஸ் கிளப் போயிருக்கேன் தெரியுமா? அம்மா நானும் வரமா. அம்மா நானும் கூட வரமா. வாடா. அம்மா வாடா, சாப்பிடா. சாப்பாடு போடுறேன். நானும் உங்ககிட்ட சாப்பிட. அவங்க வீட்டு போயிட்டாங்கல்ல, அவங்க போட்டாங்க சாப்பிடுறியா? நான் போட்டா சாப்பிட மாட்டியா? அம்மா எழுந்துடா. அம்மா எழுந்துடா. அம்மா எழுந்துடா. வள்ளி, இவன் ஏன் அழறான்? சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறான். சேகர், யோ இந்தாயா, இங்க பாரு. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நாம 2 பேரும் அவளோட ராவுகள் பார்க்க போலாமா? வேண்டாண்டி, வேற வேலை இருக்கு. கரும. என்ன அது, பூசணிக்காய் மட்டும் வந்து கொத்தவல் சாவடிய காணோம்? கொத்தவால் சாவடி பின்னால நடந்து வந்துட்டு இருக்கோம். ஏண்டா ஜண்டி? யோ யோ, என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன தைரியம் உனக்கு? யார பக்கம் ஏண்டா அடிக்கிற? நான் எங்கேயோ சொன்னேன். யாரையா சொன்னது? பூசணிக்காய் சொல்லிச்சு. ஏண்டி ஏண்டா? ஐயா நீங்களா? ஏண்டா என்ன சொன்னேன்? கொத்தவால் சாவடி பின்னால வருதா? ஆனா சுங்கச்சாவடி முன்னாலே வந்துட்டேன்டா. அடிய குட்டி, கல்யாணத்தை பார்த்தது அப்படியே இருக்கிற? அப்படியே இருக்க.
நீ பெருமூச்சு விடாத, நான் வந்துட்டேன். நான் வந்துட்டேன், வீடு கலகலப்பா இருக்குன்னு சொன்னேன், வேற ஒண்ணும் இல்ல. அப்புறம் சௌரியங்கள்லாம் எப்படி? ஐயா, அது ஏன் பொண்டாட்டிங்க? அடிக்கடி சொல்லிக்கிட்டு அதை மறந்து போகுது. மழையா என் பொண்ணு மாதிரிடா, என் பொண்ணு. அப்ப பூசணிக்காய. அடே, என்னடா இங்க ஒரே சத்தமா இருக்குன்னு பார்த்தா கொத்தவாழ் சாவடி வந்திருக்கு. கொத்தவால் சாவடின்னா சத்தமா தான் இருக்கும். உனக்கு சத்தமே பிடிக்கலன்னா கிருஷ்ணாம்பேட்டைக்கு போ. என்னது? அங்க இடம் இல்லைன்னா கண்ணம்மாப்பேட்டைக்கு போ. அம்மா பங்கசவல்லி, நீ ஒரு பூசணிக்காய் எடுத்து உன் பொண்ணுக்கு திஷ்டி சுத்தி போடு. சுத்துறதுதான் சுத்துற, முழங்காருக்கும் கீழே சுத்து. அங்கதான் ரொம்ப சுத்தி. நான் காசு கொடுத்து ஒரு பூசணிக்காய் வாங்கி தரேன், உங்க மகன் சுத்தி போடுங்க. வேண்டாம் வேண்டாம், அந்த பூசணிக்காயை நீ சுத்திக்கிட்டு உங்க அம்மாவுக்கு மோர் குழம்பு வச்சு போடு. மக்களே மாலா, மக்களே மாலா, மக்களே மக்களே. அம்மா மக்களே. அப்பா வந்துட்டீங்களா? வந்துட்டீங்களாவா? நான் என்ன ஜெயிலுக்கா போய் இருந்தேன்? மாசம் ஒரு தடவை கொத்தாள் சாடிக்கு வரவன் தானே. அது இருக்கட்டும், மாப்பிள்ளை பையன் எப்படி இருக்கிறான்? அவருக்கு என்ன, நல்லாவே இருக்காரு. அது நான் கேட்கல, உன் மேல ஆசையா பாசமா விசுவாசமா இருக்கிறானா? போங்கப்பா, இதெல்லாம் போய் என்கிட்ட கேட்டுக்கிட்டு. புரியாத பொண்ணா இருக்கிறிய. கீழே ஒருத்தி வந்திருக்காள், வாடா வெட்டியா, 6 வேளை சோறு திங்கிறவ. அவ உன் மாப்பிளைய தட்டிட்டு போயிடுவா. அவ பொண்ணை வச்சு உன் மாப்பிளைய தட்டி போடுவான்னு சொல்றேன். அவ பொண்ணு வச்சு வந்திருக்காள், மூதேவி. முழுசா துணி கட்டி நான் பார்த்ததே இல்லை. முட்டிக்கால் வரலாம் துணி. நீ பரவாயில்ல, நீ ஏன் பொண்ணு ஆச்சுத. இதுவரையிலும் போட்டுட்டு போ, எவன் கேட்க முடியும்? பூசணிக்காயால் அடிப்பேன். அத்தானே, நான் பாத்துக்கிறேன்ப்பா. அதான் பாக்குறிய தினசரி, என்னால நம்ப முடியாது. எந்த நேரத்துல என்ன நடக்குமோ உண்டு இல்லன்னு தெரியல. ஊட்ட விட்டு நான் போறது இல்ல. இது எதுக்குப்பா? மாப்பிளைக்கு இதுல திச்சி சுத்தி அல்வா செய்து கொடுக்க போறேன். நல்லப்பா. மாப்பிள மாப்பிள வாங்க மாமா. வந்தேன் வந்தேன் வந்தேன். உனக்கு திஷ்டி சுத்தறதுக்காக வாங்கிட்டு வந்த பூசணிக்காய். இது லேட் ஆச்சுன்னு வச்சுக்க, இது கோச்சுக்கிட்டு மறுபடியும் கொத்தாள் சாவடிக்கு போயிடும். அப்படியே நில்லு. பங்கசவல்லி கண்ணு, அவ மவ கல்பனாயி கண்ணு, இதெல்லாம் உன் மேல படாம இருக்கணும். துப்பு அவ்வளவு வேணாம், பாதி துப்பு. கற்பூரத்தை அணைச்சிட்டியா, அடுத்த திசைக்கு உதவும். மாப்பிள்ள நல்லா துப்புறாரு. இந்த மாமா என்ன காட்டான நாட்டான? ஹலோ, குட் மார்னிங். நேற்று நீங்க சைக்கிள்ல வந்தீங்களா? நான் குறுக்க வந்தேன்னா நீங்க எம்எல்ஏ இடிச்சீங்களா? கால் அடிபடிச்சா, அது சுளுக்கு பிடிச்சிக்கிச்சு. நான் டாக்டர் கிட்ட போனேன், அவர் கட்டு போட்டாரா. அதை பார்த்த உடனே வாக்கிங்கே வராதுன்னு எங்க அப்பா சொல்லிட்டார். அதனால ரொம்ப தேங்க்ஸ். கொண்டை போட்டுக்கிட்டு இதை உங்க தலையில வச்சுக்கங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஓஹோ, என்னடா பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு இருக்கமே, எப்படி பூ வச்சுக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா? நீங்க பொம்பளை அப்படின்னு தெரியறதே நீங்க வச்சுக்கிற பூல இருந்தோம், போட்டுக்கிற சென்ட்ல இருந்தோம், அதுல இருந்து தானே. கோர்ட்ல போய் ஃபைன் கட்டலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா? கோர்ட்டு போனாங்க, ரெஜிஸ்டர் ஆபீஸ் போவோம். இதுக்கு நீங்க முட்டாள்னு ரெஜிஸ்டர் பண்ணிக்கவா? சாமி கும்பிட ரெஜிஸ்டர் ஆபீஸ் வாசல்ல விநாயகர் கோயில வரசக்தி விநாயகர், அவர் தம்பி முருகன் வள்ளியை லவ் பண்ணும்போது இவர் தூது போனாராம். அது மாதிரி அது மாதிரி அது மாதிரி அது மாதிரி நம்ம 2 பேரும். நான்சென்ஸ். இப்ப போலீஸ் தூது வரும். போலீஸா? என்னம்மா? சாமி, அந்த ஆளு தடுத்துட்டு வரான். நீ ஒண்ணும் பயப்படாத, உடம்புகளை பிடிச்சு நாளாச்சு, வாக்கி பேசிக்கலாம். ஒரு பொண்ணு தனியா போனா நீ தாவா அடிக்கிற, அடிச்சா கண்ணு பூத்து போவேன். அவசரப்படாதியா? என்ன அவசரப்படாதன்னு சொல்ற? விஷயத்தை கேளியா? என்ன விஷயம்? அடிச்சு புத்தி இருக்குதாயா? அந்த பொண்ணுடைய கம்மல் கீழே வந்துருச்சு, கொடுக்கலான்னு வந்தேன். மன்னிச்சுக்கப்பா, தெரியாம அடிச்சிட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ, தப்பா நினைக்காதீங்க. உங்க கம்மல் கீழே வந்துருச்சு, அதை கொடுக்கலான்னு வந்தேன்.
தப்பா நினைச்சிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. சாரி. அது சரி.